நம்மலாம் 18 வயசில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம்? வீட்டில் உட்காந்துட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். அப்படி இல்லையா, காலேஜில் போயிட்டு ஒரு டிகிரி வாங்குறதுக்காக படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் தன்னுடைய 18 வயசில் சொந்தமாக வீடு கட்டிட்டார். தன்னுடைய 21 வயசில் சொந்தமாக BMW கார் வாங்கிட்டார். இவர் யார்? இவர் தான் TNM ஜாவித். இவர் கேரளா மாநிலத்தில் உள்ள கண்ணூர்னு சொல்லக்கூடிய ஊரில் பிறக்கிறாரு. இவர் சிறு வயசில் இருக்கும்போதே இவங்களோட அப்பா அம்மா ஜாவித்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த கம்ப்யூட்டரில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே கேம்ஸ் தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஜாவித் மட்டும் கம்ப்யூட்டரில் எப்படி இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடல்கள் தேடிட்டு இருக்காரு. அப்போ தான் வெப்சைட் எப்படிலாம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயங்கரமான தேடல் ஏற்படுது. அப்போ அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனேயுமே வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அதை பற்றி நிறைய ஆர்வத்தில் தேடிகிட்டே இருக்கார். 10th ஸ்டாண்டர்டு படிச்சிட்ருக்காரு. அப்போ 10th ஸ்டாண்டர்டில் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாவித் மார்க்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஜாவித்தும் அதை முறியடித்து 10th ஸ்டாண்டர்டில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் லீவில் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட சேர்த்துக்கிட்டு டொமைனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இறங்குறாங்க. அப்போ உள்ள சூழ்நிலையில் டொமைனை எல்லாருமே காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜாவித் மட்டும் டொமைன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் லீவ் முடியுது. 10th ஸ்டாண்டர்ட் லீவ் முடிஞ்சவொடனேயுமே இன்டர்நெட்டில் ஜாவித் நாங்கள் வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஒரு ஆள் எனக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கும் ஜாவித் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய் சேலரியாக வாங்கிட்டு ஒரு சின்ன வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவனந்தபுரத்தில் ஆண்டர்ப்ரனருக்காகன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அதுக்கு ஜாவித் போய் கலந்துக்கிறாரு. அங்கே அவருக்கு நிறைய பேர் கூட பழக்கம் ஏற்படுது. அவர் அந்த எக்ஸிபிஷனில் இப்படி என்னால் வெப் டிசைன் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. அந்த விளம்பரத்தை பார்த்து நிறைய பீப்புள்ஸ் கிளைண்டாக ஜாவித் கூட சேர்றாங்க. அவருக்கு நிறைய ஒர்க் வர ஆரம்பிக்குது. ஆனால் ஜாவித்தால் அந்த ஒர்க் எதையுமே பண்ணி கொடுக்க முடியலை. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு, நம்ம இன்னும் அதிகமாக வெப் டிசைனிங் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கண்ணூரில் உள்ள ஒரு முக்கியமான கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அவர் படிக்கிறதுக்காக சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் படிப்பை நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கார். படிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். வெளிநாட்டில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கேரளாவுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ சோகத்தோடு அவங்க அப்பா தெரியாமலே ரொம்ப தவிச்சிக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் கையில் 1 லட்ச ரூபாயும் வச்சுருக்காரு. அப்போ ஜாவித் போயிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இந்த 1 லட்ச ரூபாய் என்கிட்ட தாங்கப்பா, நான் ஒரு வெப் டிசைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நான் பெரிய ஆளாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் இருக்குது. ஜாவித் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேங்கில் போயிட்டு எங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாரு. அப்போ அந்த லோன் கொடுக்கக்கூடிய அந்த பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 18 வயசு தான் ஆகுது, அதனால் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே திருவனந்தபுரத்தில் நடந்த எக்ஸிபிஷன் மூலயமா கிடைச்ச கிளைண்ட்டை வச்சுட்டு வெப் டிசைனிங் கம்பெனியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவித் உள்ளுக்குள்ளே இறங்குறாரு. இறங்கினதுக்கப்புறமா ஜாவித்துக்கு நிறைய சவால்கள் வருது. சவால்கள் வந்தாலும் ஜாவித் என்ன பண்ணுறாருன்னா, நாள் பகலாக உட்காந்து நல்லா பண்ணி கொடுக்குறாரு. அது மூலயமா நிறைய கிளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ அவர் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாரு. முடித்ததுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு காலேஜில் போயிட்டு அப்ளை பண்ணுறாரு. எந்த படிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BBAங்கிற படிப்புக்காக அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் சீட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. திரும்ப அவருக்கு ஒரு வெறி வருது, நம்ம இந்த கம்பெனியை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. திரும்ப அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ ஜாவித்து கீழே ஆயிரக்கணக்கான நபர்கள் மேலே வேலை பார்க்குறாங்க. அவருக்கு ஆஃபீஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் அரபு நாடுகள்லேயும் அவருக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஜாவித் அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் BBA பண்ணி முடிச்சிடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மிஸ்டர் ஏ பிசினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.